ஹலோ ஆல். கடந்த 10 வருஷமாக பிஜேபி எதை ஃபேஸ் பண்ணலையோ இன்றைக்கி வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நடந்திருக்கு. கடந்த 10 வருஷமாக பிஜேபி எப்படி ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து நம்ம கேட்கணும். அவ்வளோதான். இது வந்து தட்டு கேட்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி இல்லைன்னா ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் வந்து உருவாயிருக்கார். நம்மளுக்கே தெரியும், ராகுல் காந்தி ஆப்போசிட் லீடராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாருன்னு தெரியும். லாஸ்ட் 10 இயர்ஸில் இன்றைக்கி தான் வந்து பிஜேபி ஒரு ஆப்போசிட் பார்ட்டி எப்படி இருக்கும், எப்படி கேள்வி கேட்குவாங்க, எப்படி நம்ம பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து கற்றுக்கணும். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நடந்தது ராகுல் காந்தியோட அனல் பறக்கும் பேச்சு. இது வரைக்கும் இல்லாத ஒரு பேச்சு தான் வந்து இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நடந்தது. ராகுல் காந்தி ராகா அவர் வந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயங்களும் இன்றைக்கி கவர் பண்ணார். முக்கியமாக வந்து நீட் விஷயத்தில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரங்களோட பசங்களுக்கு மட்டும்தான் நீட், ஏழைங்களோட பசங்களுக்கு நீட்டு கிடையாது. ஏன்னா இப்போ அப்படி தானே இருக்குது. காசு இருந்தால் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும், அதனால உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். ஸோ அதனால் பணக்காரங்களோட பசங்களுக்கு மட்டும் நீட் எழுதி அவங்க வந்து பெரிய படிப்பு படிக்கலாம், இல்லைன்னா டாக்டர். ஈவன் எக்ஸாமுக்கே போகாமல் சில பேர் கலெக்டர்லாம் ஆயிருக்காங்க. ஸோ அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்தது மணிப்பூர் வந்து இந்தியாவோட பகுதியே கிடையாது. இது வந்து வேறு கண்ட்ரி மாதிரி தான் வந்து பிஜேபி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன் இது வரைக்கும் வந்து மணிப்பூரை பற்றி ஓப்பனாக வந்து எதுவுமே வந்து மோடி மந்திரி சபையில் வந்து எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்லலை, எதனால் சொல்லலைன்னு சொல்லிட்டு மணிப்பூரை பற்றி கேட்டார். அடுத்தது நரேந்திர மோடி என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் வந்து இந்து சமூகம், மீதி எதுவுமே வந்து இந்து சமூகம் கிடையாது. அப்படி தான் வந்து பிஜேபி ஆளுங்க, அதாவது மோடி அமித்ஷாலாம் இருக்காங்கல்ல, அவங்க யோசிக்கிறாங்க. முக்கியமாக ஹிந்துயிசம்னா ஒன்லி ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி, அதை தவிர்த்து வேற என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க. இவ்வளோ நேரம் வாயை திறக்காம இருந்த மோடி இந்த ஹிந்துயிசம் கேட்ட உடனே அவருக்கு வந்து ஓகே நம்ம டாபிக் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி ஏற ஆரம்பிச்சு. ராகுல் வந்து சிவனோட ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு நீங்கள் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து சிவனோட பேச்சு கேட்டிருப்பீங்க. அப்போ நீங்கள் வந்து ஹிந்துவிசம் ஃபாலோவே பண்ணல, அதனால தான் நீங்கள்லாம் வந்து ஹிந்துவிசமே கிடையாதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் குரு நானக்கோட ஃபோட்டோ காமிச்சார். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் முகமதோட வேர்ட்ஸ் சொன்னார். அதே மாதிரி காந்திஜியை பற்றி சொன்னார். ஸோ நீங்கள் வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வந்து வயலன்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களோட மதத்துக்கு எதிரானது தான் நீங்கள் பண்ணுறீங்க. மற்றவங்களை வந்து எப்படி வந்து துரோகம் பண்ணலாம், எப்படி வயலன்ஸ் இன்னும் ஜாஸ்தி, நீங்கள் வந்து உங்களோட மதத்தையே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, மற்ற மதங்களை நீங்கள் எப்படி ரெஸ்பெக்ட். இன்றைக்கி ராகுல் காந்தியோட ஒவ்வொரு வேர்ட்ஸும் வந்து அப்படியே ஃபயர் மாதிரி இருந்து யாருமே வந்து எந்த பதிலுமே சொல்ல முடியல. 2 தடவை மோடி இருந்துட்டாரு. இந்த மாதிரி யூனிட் இல்லாதவங்க கூடலாம் வந்து பேச முடியாது, அந்த மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லி உட்காரு. ராஜ்நாத் சிங், அமித்ஷா இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் தெரியும். ராகுல் காந்தி இவ்வளோ பேசியும் ஒரு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து அவர் பேசியிருப்பார். இதில் வந்து இவங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துயிசம் எங்களை வந்து ஹிந்துயிசத்தை வந்து தப்பாக சொல்லிட்டு, அதனால ராகுல் காந்தி மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லிட்டு. இந்த பிஜேபிக்கு வந்து எப்போவுமே வந்து ஹிந்துயிசம் ஒரு வேர்டு மட்டும்தான் தலையில் ஏறுமா. அவர் என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி சொன்னார், மணிப்பூரில் நடக்கிற விஷயங்களை பற்றி சொன்னார். அதே மாதிரி அயோத்தியாவில் வந்து ராம் வந்து இனிமேல் உங்களுக்கு கிடையாது, ஏன்னா ராம் வந்து உங்களை வெளியே தள்ளிட்டாரு, அதனால தான் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜெயிச்ச ஆளுக்கு வந்து ராகுல் காந்தி வந்து கை கொடுத்தாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து இன்றைக்கி ராகுல் காந்தி பேசியிருக்காரு. நீட்டை பற்றி சொல்லியிருக்காரு, மணிப்பூரை பற்றி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய பிரிட்ஜஸ்லாம் கொலாப்ஸ் ஆனது, அது வந்து இன்னொரு வேறு லிஸ்ட்டே இருக்காது. இப்போ சொன்னால் திருப்பியும் வந்து நம்ம வீடியோ லெங்க்த்து ஜாஸ்தியானதாக இருக்கும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் வந்து பேசியும் இந்த பிஜேபி தலைவர்கள் தலையில் வந்து என்ன ஏறி உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் வந்து ஹிந்துயிசத்தை பற்றி தப்பாக சொல்லிட்டாரு, அதனால அவர் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும். இனிமேலாவது யோசிங்க, பிஜேபி தலைவர்கள் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஒரே ஒரு மதத்தை பிடிச்சி மட்டும்தான் அவங்க வந்து விளையாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தி தப்பாக எதுவுமே சொல்ல. நீங்கள் ஹிந்துயிசம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வயலன்ஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு அவ்வளோ மட்டும்தான் அவர் சொன்னார். ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.